ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி குக்கீஸ். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் டி எக்ஸாமுக்கு வந்து நிறைய பேர் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த 6 மாதத்தில் நீங்கள் படித்து ரிவிஷன் பண்ணி எப்படி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லித்தரேன். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நியூ ஸ்டூடெண்ட்க்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து என்ன பண்ணணுன்ட்டு தெரில. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெளிவான ஐடியாஸ் வந்து நல்லா வந்து கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்ட்டு ஒன்று வந்து குரூப் 2 எக்ஸாம்காண்டி விட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ மார்க் கேட்குறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ மார்க் கேட்குறாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு எந்த யூனிட்டுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். அதனால் வந்து நான் எந்தெந்த யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்க மாடல் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறேன். மேலும் மாடல் கொஸ்டின் பேப்பரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை வச்சு தான் நம்ம இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸு. ஓகேவா? சயின்ஸ் வந்து 15 கேள்விகள் கேட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் 15 கேள்விகள், ஜாக்ரஃபி 10 கேள்விகள், ஹிஸ்ட்ரி 15 கேள்விகள், பாலிட்டி 20 கேள்விகள், எக்கனாமிக்ஸ் 15 கேள்விகள், யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம். ஓகேவா? ஐஎன்எம்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இந்திய தேசிய இயக்கம் வந்து 15 வினாக்கள். யூனிட் 8 40 வினாக்கள். யூனிட் 8னா வந்து உங்களுக்கு என்னென்னா, அதை வந்து ஒரு 4 பார்ட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. முதல் பார்ட்டில் வந்து தமிழ் சமுதாய வரலாறு, இது சங்க இலக்கியங்கள் அக்காலம் முதல் இக்காலம் வரைன்ட்டு இருக்கும். அது வந்து என்னென்னா, தமிழ் பீப்புள்ஸ் வந்து சங்க காலத்தில் எப்படி இருந்தாங்க, பண்டைய காலத்தில் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, அவங்களோட கல்ச்சர் வந்து என்ன இருந்துச்சு, அவங்க வழிபட்ட தெய்வம் வந்து என்னது. ஸோ இந்த மாதிரி தமிழ் சமுதாய வரலாறு பற்றி படிக்கிற மாதிரி இருக்கக்கூடியதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. மேலும் அதில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். அது வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். அதாவது இந்த கீழடி, அரிக்கமேடு, அகழ்வாராய்ச்சி ரிலேட்டடாக வந்து இருக்கும். இது வந்து முதல் பாயிண்டில் வரும். 2வது பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் திருக்குறள் வரும். 3வது பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த இந்த விடுதலை போராட்டங்கள், இந்த மாதிரி சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இதெல்லாம் வரும். பெரியார், அண்ணா இவங்கெல்லாம் வந்து வருவாங்க. ஸோ நீங்கள் சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நான் உங்களுக்கு சிலபஸ் வச்சு கூட ஒரு தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து தமிழ் சமுதாய வரலாறு, தமிழக மக்களோட ட்ரெண்ட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, திருக்குறள், தமிழகத்தில் நடந்த விடுதலை போராட்டங்கள், வேறு பெரியார், அண்ணா, சமூக சீர்திருத்த இயக்கங்களில் உள்ள முக்கியமான ஆட்கள் அயோத்திதாச பண்டிதர், ராமலிங்க அடிகள், மறைமலை அடிகள், ஓகேவா, இவங்கள பற்றிலாம் படிக்கக்கூடியது தான் இந்த யூனிட் 8. இப்போ யூனிட் 9. ஓகே, யூனிட் 8ல் வந்து 40 கொஸ்டின். யூனிட் 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின். இந்த யூனிட் 9ங்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கக்கூடியதான் வரும். ஓகேவா? இது வந்து யூனிட் 8ம் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக வரக்கூடியதான் வரும். யூனிட் 9ம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு ரிலேட்டடாக வரக்கூடிய பாலிட்டி. ஓகேவா? தமிழ்நாடு ரிலேட்டாக வரக்கூடிய பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாக்ரஃபி, அது போக ஒரு கைண்ட் ஆஃப் இதை வந்து படிக்கணும். அதை வந்து நான் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக படிக்கக்கூடியதான் வந்து யூனிட் 8ம் யூனிட் 9. அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து 25 கொஸ்டின். ஸோ இந்த இது வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கு. இந்த கொஸ்டின் கவுண்டிங் வந்து மேபி வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகுதுன்னா வந்து இந்த மாதிரி தான் அதிகமான வினாக்கள் வரும். இப்போ யூனிட் 8 யூனிட் 9 சேர்ந்து 70 கொஸ்டின்னா ஒரு 65 கொஸ்டின் கிட்டேயாட்டும் வந்துடும். ஓகேவா? குட்டி மாற்றங்கள் வந்து இருக்கும். சில நேரத்துக்கு யூனிட் 8 அதிகமாக கேட்டுட்டு யூனிட் 9 குறைக்கலாம், இல்லைனா யூனிட் 9 அதிகமாக கேட்டுட்டு யூனிட் 8 குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டுலேயும் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். மீதி எல்லா யூனிட்டுக்கும் வந்து ஃப்ளக்சுவேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி அக்யூரேட்டாக வந்து கேள்விகள் வந்து கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் வந்து நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, யூனிட் 8 யூனிட் 9க்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுன்ட்டு புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது புதுசாக படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய காரியம் வந்து என்னென்னா, 10th +1 +2ல் உள்ள பாடங்களை வந்து நல்லா படித்து வச்சுக்கணும். ஓகேவா? படித்து ஒரு 2 டைம் மட்டும் ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும். அந்த 10th +1 +2லேருந்து கேள்வி கேட்டால் கரெக்டாக பதில் சொல்கிற மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் 95% வந்து பாஸு. ஓகேவா? இந்த 6th 7th 8thலலாம் வந்து 8th 9thலாம் வந்து பேசிக் கான்செப்ட் தான் வந்து இருக்கும். ஓகே, இந்த பேசிக் கான்செப்டை வச்சு கேள்விகள்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. இது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டபிள்காண்டி தான் வந்து படிக்கிறது. ஸோ இதை வச்சுலாம் வந்து கேள்விகள் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் 10th +1 +2 படித்தாலே வந்து 100% வந்து சொல்லலாம்
ஓகே சில நேரத்துக்கு வந்து கேட்பாங்க 6th 7th 8th 9th நீங்கள் விட்டுட்டீங்க. ஸோ அதனால் ஒரு 5% குறைச்சிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது வந்து 10th +1 +2ல உள்ள பாடங்கள் ஓகேவா. ஸோ அது வந்து எந்தெந்த பாடங்கள் என்னென்ன ஆர்டரில் வந்து படிக்கணும்ட்டு நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து சொல்கிறேன் ஓகேவா. நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு எந்த லெசன்லேருந்து தொடங்கலாம், எப்படி கம்பைன்டு பண்ணி படிக்கலாம், எந்த லெசனையும் சேர்த்தா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஆர்டர் ஆஃப் ஸ்டடி. ஓகே, ஆர்டர் ஆஃப் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்திய தேசிய இயக்கம்னா இந்திய தேசிய இயக்கத்தை மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் போரிங் ஆகிரும் ஓகேவா. ஒரு சிலருக்கு வந்து லைனாக படிப்பாங்க, இந்திய தேசிய இயக்கம், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒவ்வொரு யூனிட்டாக முடிப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஓகே ஒரு 2 3 இது பார்ப்போம் அப்படின்ட்டு பண்ணுவாங்க ஓகேவா. உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இந்திய தேசிய இயக்கம், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இந்த மூன்றுமே வந்து ஒன்றாக படித்தா நல்லாயிருக்கும் ஓகேவா. இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டையும் பாலிட்டியும் படிக்கலாம், பாலிட்டியும் ஹிஸ்ட்ரியும் படிக்கலாம். ஸோ இந்த மூன்றையும் வந்து கொஞ்சம் விட்டு 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 ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து இந்த மூன்றையும் வந்து படிக்கலாம். அடுத்து யூனிட் 8 யூனிட் 9. யூனிட் 8 யூனிட் 9க்கு வந்து நிறைய சிலபஸ் வந்து சேமாக தான் வந்துருக்கும் ஓகேவா. கொஞ்சம் கொஞ்சம் தான் மாற்றங்கள் வந்து இருக்கும். ஸோ யூனிட் 8 யூனிட் 9 வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அடுத்தது ஓகேவா, இந்த 3 இந்த 2 ஓகேவா, இந்த 5மே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸ். யார் இந்த 3 யூனிட்டும் வந்து யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க வந்து சக்ஸஸ் அடைவதற்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த சயின்ஸ், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இந்த 3ஐயும் வந்து எல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு சும்மா போவாங்க, இல்லை ரீடே பண்ணாமல் கூட போவாங்க. இந்த 3 யூனிட்டை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு கூட போவாங்க. ஸோ இந்த 3 யூனிட்டை யார் வந்து நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கட் ஆஃப் பிரச்சனையே வந்து வராது ஓகேவா. நான் இப்போ 120 மார்க் எனக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு இந்த குரூப் 1ல் இருக்கிறாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து வராது. சயின்ஸு, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் நல்லா படிச்சிருந்தா கட் ஆஃப் இஷ்யூவே வராது. கட் ஆஃப் எவ்வளோ வைக்கிறாங்களோ அதை விட ஒரு 5-10 மார்க் வந்து நீங்கள் கூட எடுப்பீங்க. உங்களுக்கு கட் ஆஃபோட ஒரு 5-10 மார்க் கூட எடுக்கணும்னா சயின்ஸ், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸை வந்து நல்லா படிச்சிங்கன்னா நிச்சயம் வந்து எடுக்க முடியும். அடுத்து மேக்ஸ் வந்து டெய்லியும் வந்து பாருங்கள், இல்லை வீக்லி வந்து ஒரு 3 to 4 டேஸ் ஆகட்டும் வந்து மேக்ஸுக்குன்னு டைம் ஒதுக்கி பாருங்கள். ஸோ மேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். மேக்ஸில் வந்து ஒரு 23 எடுத்துட்டாலே வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பாஸ் பர்சன்டேஜ் கிட்ட வந்து பெறுவீங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். டிவியில் போட்ட விஷயத்தை தான் கேட்பாங்க. யாருக்குமே தெரியாத ஒரு கரண்ட் அஃபேர்ஸை கேட்க மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து ரொம்ப முக்கியமானதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே வந்து போதும். டெய்லி நடக்கக்கூடிய ஒரு 5 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டா கூட போதும். டெய்லி 5னா 30 நாளுக்கு 150 கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ஓகேவா. ஸோ டெய்லி நடக்கக்கூடிய ஒரு 2 விஷயம் 3 விஷயம் அப்படின்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதுமானது. அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா போதுமானது. ஓகே, இந்த மாதிரி ஆர்டரில் வந்து படித்தா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து இன்டர்நேஷ்னல் மூமெண்ட், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி. செகண்ட் யூனிட் 8 யூனிட் 9. தேர்டு ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ். இந்த சயின்ஸ், இந்த மேக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி பர்பஸில் வந்து வரும் ஓகேவா. ஸோ மொத்தம் வந்து 3 ஆர்டர் தான். ஓகே, இப்போ வந்து நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து எந்தெந்த இதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். கொஞ்சம் கசமசான்னு தான் இதில் இருக்கும், ஆனால் நான் சொல்கிறத கேளுங்க, உங்களுக்கு நல்லா வந்து புரியும். ஃபஸ்ட்டு இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கத்தில் 10th சோசியல் சயின்ஸில் வந்து இந்திய தேசிய இயக்கம் ரிலேட்டடாக, அதாவது ஹிஸ்ட்ரி பார்ட்டில் வரக்கூடிய 5வது லெசன் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள், இந்த லெசனை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த வால்யூம் 2ல் வந்து 6வது லெசன் வந்து 10வது லெசன். ஸோ இந்த 5 லெசன் ரொம்ப முக்கியம். அடுத்த 11th ஹிஸ்ட்ரி ஓகேவா. 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 2ல் வந்து 17, 18, 19 இந்த 3 லெசன். +2 வால்யூம் 1ல் வந்து 1 to 8வது லெசன் வரைக்கும். வால்யூம் 2 ஹிஸ்ட்ரி ஓகேவா. இது +2லையும் வந்து ஹிஸ்ட்ரி தான். வால்யூம் 1 +2 ஹிஸ்ட்ரியில் வந்து 1 to 8, வால்யூம் 2 +2 ஹிஸ்ட்ரியில் வந்து 9வது லெசன். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஒரு 18 லெசன் படிக்க வேண்டியிருக்கும். இந்த 18 லெசனும் ரொம்ப முக்கியமான லெசன். அடுத்தது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10th உள்ள சோசியல் சயின்ஸில் வந்து பாலிட்டி பகுதியில் வந்து லெசன் நம்பர் 1, 2, 3 இந்திய அரசியலமைப்பு லெசன் நம்பர் 1, 2வது லெசன் வந்து மத்திய அரசு, 3வது லெசன் வந்து மாநில அரசு. ஸோ இந்த 3 லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. +1 வால்யூம் 2ல் வந்து 11, 12, 13, 14, 15 இந்த 5 லெசன் ரொம்ப முக்கியம். 5 லெசனை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து +2 வால்யூம் 1ல் வந்து 1வது லெசன்லேருந்து 7வது லெசன் ஓகேவா. +2 வால்யூம் 1ல் வந்து 1வது லெசன்லேருந்து 7வது லெசன். வால்யூம் 2ல் 8வது லெசன், 9வது லெசன்லாம் வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக தான் இருக்கும், சிலபஸ் ரிலேட்டடாக. அதெல்லாம் வந்து இதெல்லாம் நல்லா படித்து முடிச்சிட்டிங்கன்னா
அது வேணால் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம இப்போ முக்கியமாக படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ அதை நல்லா ஃபஸ்ட்டு படிப்போம். அதுக்கப்புறம் லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத், ஆர்டிஐ, சிஏஜி, சிவிசி, அட்டவணைகள், பகுதிகள், விகுதிகள், சட்ட திருத்தம். இது போக இதில் வந்து ஒரு இது வந்து எழுத மறந்துட்டேன். முக்கிய வழக்குகள், கேசவானந்த பாரதி வழக்கு, கோலக்நாத் வழக்கு, எஸ்ஆர் பொம்மை வழக்கு. ஸோ இந்த மாதிரி முக்கியமாக வந்து ஒரு 5-6 வழக்கு இருக்குது. ஸோ அந்த 5-6 வழக்கையும் வந்து படித்து வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ். ஓகேவா? ஸோ முக்கிய வழக்குகள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் வந்து ஒரு 18 லெசனு, பாலிட்டியில் வந்து 3, 10, 15 தான். ஓகேவா? பாலிட்டியில் வந்து ஒரு 15 லெசனு. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு 6th, 7th, 8th, 9th வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 6th, 7th, 8th, 9th வந்து தேவை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இப்படி இப்போ நான் இந்த ஜனவரியில் தான் படிக்கிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் இதை நல்லா 10th +1 +2 வந்து நல்லா படித்து நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 பார்த்தாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இதெல்லாம் நல்லா பண்ணி முடித்த பிறகு 6th, 7th, 8th, 9th பற்றி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அது வரைக்கும் 6th, 7th, 8th, 9th பற்றி திங்க் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்தியன் நேஷனல் மோட் பாலிட்டி சொல்லிட்டேன். அடுத்து ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியை மட்டும் இந்த 6th, 7th, 8th வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 6th, 7th, 8thலேயும் டாபிக் இருக்கும், +1லேயும் டாபிக் இருக்கும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க. டாபிக் தான் முக்கியம். ஓகேவா? இந்த ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பாமனி அரசு, தென்னிந்திய வரலாறு. ஸோ இந்த 6 டாப்பிக்கு 7 டாப்பிக்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கெல்லாம் வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க. இது வந்து 2 இடத்துலையுமே இருக்கும். 2 இடத்துலையும் வந்து கம்பேர் பண்ணி நல்லா வந்து படிச்சுக்கோங்க. இதில் வந்து மொத்தம் வந்து இதை நீங்கள் படிக்கும்போது ஒரு 15, 18 லெசன் கிட்ட வந்துடும். 15 to 18 லெசன் வந்து இந்த இந்த ஒரு இதுலேயே வரும். இது போக +2 எத்திக்ஸ் புக்கில் வந்து இந்த 4 லெசனும் கவர் ஆகும். இந்த 4 லெசன் வந்து ரொம்ப பெரிய பெரிய லெசனு. ஓகேவா? ஸோ இந்த 4 லெசனை வந்து நீங்கள் இதெல்லாம் நல்லா படிச்சிட்டிங்க. எனக்கு டைம் இருந்தால் மட்டும் இந்த 4 லெசன் படிங்க. இல்லை எனக்கு டைம் இல்லைன்னா வந்து இந்த 4 லெசனை வந்து விட்டுருங்க. ஓகே. அடுத்து யூனிட் 8. யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் +1 எத்திக்ஸில் உள்ள 1 to 5வது லெசனை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அது போக ஒரு சில லெசன்ஸ் உண்டு. ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ இந்த பென்னு கலர் வந்து சரியில்லை. ஓகேவா? ஸோ பென்னு கலர் மாற்றிருக்கலாம். ஓகே. 6th ஃபஸ்ட் டேர்மில் வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள்னு ஒரு லெசன் இருக்கும். 6th தேர்ட் டேர்மில் வந்து பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும். 7th தேர்ட் டேர்மில் வந்து தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும். ஸோ இந்த 3 லெசன், இங்கே 5 லெசன், இந்த 3 லெசன், இங்கே ஒரு லெசன். ஓகேவா? இந்த வந்து மேலே தான் வரும், கேப் இல்லாதனால எழுத முடியல. ஸோ இது வந்து 9th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்டில் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். இதுவும் யூனிட் 8 தான். ஸோ 5, 4, 9. ஸோ உங்களுக்கு வந்து மொத்தம் யூனிட்டு 8ல் வந்து 4 லைனாக வந்து பிரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அதில் முதல் லைனுக்கு வந்து இந்த இது மட்டுமே படித்தால் வந்து போதுமானது. இந்த 5 லெசன், அடுத்தது இந்த இது. ஓகேவா? இதை மட்டும் படித்தாலே வந்து போதுமானது. அதற்கு பிறகு யூனிட் 8ல் வந்து நீங்கள் என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அதை சொல்லலை. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 6th to 12th உள்ள திருக்குறள். ஓகேவா? அது வந்து ஃபஸ்ட்டு நியூ புக்கை வந்து நல்லா வந்து படித்து முடிச்சுடுங்க. ஓகேவா? நியூ புக்கில் உள்ள எல்லா திருக்குறளையும் வந்து நல்லா படிச்சுடுங்க. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சால் வந்து போதும். ஓகேவா? திருக்குறளை மனப்பாடம் பண்ண வேண்டியதில் மீனிங் தெரிஞ்சால் வந்து போதும். ஸோ நியூ புக்கை படிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் ஓல்டு புக்கில் உள்ள திருக்குறளையும் படித்து அதற்கான மீனிங்கும் வந்து கற்று வச்சுக்கோங்க. ஓகேவா? இதான் வந்து யூனிட் 8க்கான நம்ம செய்ய வேண்டியது. யூனிட் 9ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 டாபிக். ஓகேவா? இந்த 5 டாபிக் வந்து உங்களுக்கு சுரேஷ் புக்கில் ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா? சுரேஷ் எஸ்சிஆர்டி புக்குனாலும் சரி, ஓகேவா, A3 சுரேஷ் A3 புக்குனாலும் சரி, அல்லது வெற்றி ஐஏஎஸ் அகாடமியோட புக்குனாலும் சரி. ஸோ இதில் எதையாட்டும் ஒன்று வந்து ரெஃபர் வந்து பண்ணலாம். இதை பற்றியான வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த 5 டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானது. இடஒதுக்கீடு கொள்கைகளுக்கான நியாயமும் இதுவும் பங்களிப்பும் வரும். தமிழகத்தில் சமூக நலத்திட்டங்களில் பொருளாதாரத்தில் எப்படி இருக்குது, அதோட தாக்கம் பங்களிப்பு எப்படி இருக்குது, தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள், பல்வேறு துறைகளில் தமிழகம் நிறுத்தியுள்ள சாதனைகள், தமிழகத்தில் மின் ஆளுகை. அடுத்தது இது சயின்ஸு, ஜாக்ரஃபி, எக்கனாமிக்ஸ். ஓகே. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 9th 10th சயின்ஸை வந்து ஓவராலாக வந்து ரீட் பண்ணிவிட்டு அதில் உள்ள பேசிக் கான்செப்ட்ஸு, அதாவது இப்போ என்னென்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் கான்செப்ட்னா என்ன சொல்கிறேன்னா,
விசைனா என்ன, இயக்கம்னா என்ன, ஓகே, விசை, இயக்கம், ஆற்றல், ஒளி, இந்த ஒளி. அடுத்தது வந்து இந்த விசையை பொறுத்த வரைக்கும் மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை, ஓகே, மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசைனா என்னது. அடுத்து ஈர்ப்பு விதி, ஓகே, புவி ஈர்ப்பு விதிகள், ஓகேவா, ஈர்ப்பு விதி, புவி ஈர்ப்பு விதிகள் வந்து என்ன சொல்லுது. அடுத்தது நிறைய லாஸ், நியூட்டன் லாஸ் வந்து என்ன சொல்கிறது. இந்த மாதிரி அந்த பேசிக்காக புரிஞ்சு படிக்கிறது தான் வந்து சயின்ஸு. அவங்களும் வந்து புரிஞ்சு தான் வந்து கேள்வி கேட்பாங்க. இது ஃபிசிக்ஸில் நான் சொன்னேன். இப்போ கெமிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அமிலம்னா என்னது, காரம்னா என்னது, உப்பு, சேர்மம், கலவை, உலோகம், அடுத்த உலோக போலி, அடுத்த உரம், ஓகேவா, உரம் ரிலேட்டடாக வரும். உரம் இது இந்த மாதிரி, ஓகே, இதே மாதிரி வந்து பேசிக் இந்த பிஹெச் வேல்யூ, ஓகே, அந்த பிஹெச் வேல்யூ. ஸோ சில கணக்குகள்லாம் கூட கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இது பாட்னி ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த இதுதான் ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் நோய்கள் கான்செப்ட் முக்கியம். இந்த சுற்றுச்சூழல் சம்மந்தம் உள்ள கான்செப்ட் முக்கியம். நோய்கள், சுற்றுச்சூழல் கான்செப்டு, வேறு உடம்பு உறுப்புக்கள், இதெல்லாம் வந்து முக்கியம். ஓகேவா. வேறு தாவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒளிச்சேர்க்கை, புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இதெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரியில் வரும். கெமிஸ்ட்ரியில் வந்து ஐசோட்டோனு. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் என்ன ஏதுன்ட்டு நல்லா படித்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா. ஜாகிரஃபியை பொறுத்திருக்கு 10th ஸ்டாண்டர்டில் உள்ள இந்த 7 லெசனை நல்லா படிச்சுக்கோங்க. வால்யூம் 1 உள்ள 5 லெசன், வால்யூம் 2 உள்ள 6வது லெசன், 7வது லெசனை நல்லா படிச்சுக்கோங்க, போதுமானது. இதில் உள்ள லெசன்ஸ் கான்செப்ட்டு +2லேயும் உண்டு. ஆனால் +2வில் வந்து படிப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ நீங்கள் 10த்தை நல்லா படிச்சுட்டு +2 வந்து முடிஞ்சால் ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டுட்டாலே போதுமானது. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் +1 எக்கனாமிக்ஸில் 1வது லெசன். ஸோ இது ரொம்ப முக்கியம் கிடையாது, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அது போக 6வது லெசன்லேருந்து ரொம்ப முக்கியம். 6, 7, 8, 9, 6 கிடையாது, ஓகேவா, 7லேருந்து தான். 7, 8, 9, 10, 11. ஸோ இந்த லெசன் ரொம்ப முக்கியம். +2 எக்கனாமிக்ஸில் வந்து 1, 2, 3, 5, 6, 9, 10. ஸோ இந்த லெசன்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியம். 10th எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 5 லெசனையும் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ரீட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது மேக்ஸ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ டாபிக்ஸ் உண்டு. ஓகேவா. நான் டாபிக்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த டாபிக்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. எல்சிஎம், ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து சிலபஸில் இருக்காது. ஆனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் முக்கியம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஏஜ் ப்ராப்ளம் வந்து சிலபஸில் இருக்காது. ஆனால் ஏஜ் ப்ராப்ளம் முக்கியம். டைம் அண்ட் ஒர்க்கு, இந்த பைப்ஸ் அண்ட் சட்டன், தொட்டி குழாய்கள் கணக்குகள் சிலபஸில் டேரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் முக்கியம். ஓகேவா. இந்த 3 டாப்பிக்கும் சிலபஸில் வந்து டேரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் வந்து கேள்விகள் வரும். அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், ஏரியா அண்ட் வால்யூம், சர்ஃபேஸு. இது 6, 7, 8 வந்து சிம்பிளாக இருக்கும். சதுரம், செவ்வகம், முக்கோணம், சாய் சதுரம், சரிவகம், இணைகரம், ஓகேவா. இந்த மாதிரி தான் வந்து இருக்கும், சிம்பிள் ஃபார்முலாஸாக இருக்கும். 9th 10th தான் வந்து உள்ளிடற்ற உருளை, கோளம், கன அளவு, ஸோ கனசெவகம், ஸோ ரொம்ப இதாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அது வந்து முக்கியம். அடுத்து இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ஆவரேஜ், முகடு, இடைநிலை, வீச்சு, மாறுபாட்டு கெழு. ஓகேவா. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்குது, அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் ரொம்ப முக்கியம்.
நம்பர் சிஸ்டத்தை பொறுத்து இருக்குது. ஏபி, ஜிபி இந்த கான்செப்டில் உள்ள நம்பர் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து டை சம்மந்தமுள்ள ப்ராப்ளம்ஸ், ரீசனிங்கு, லாஜிக்கல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து வீடியோ வந்து போட்டிருக்கு. ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 2020 உள்ள கரண்ட் அஃபேர்ஸும் வந்து கேட்பாங்க. 2020 நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா செப்டம்பர் ஆர் அக்டோபர் இதில் இருந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க டிசம்பர் வரைக்கும். அதுக்கப்புறம் 2021 ஜூலை 2021, இப்போ ஆகஸ்ட்டு 2021 ஆர் செப்டம்பர் 2021 அதற்கு முந்தின மாதம். இப்போ செப்டம்பரில் எக்ஸாம்னா ஆகஸ்ட் வரைக்கும் படிங்க, ஆகஸ்ட்டில் எக்ஸாம்னா ஜூலை வரைக்கும் படிங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலியம் வந்து உங்களுக்கு என்ன படிக்கணும், எந்த ஸ்டாண்டர்ட் முக்கியம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.